வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சந்தோஷமா ஐயனாரை கும்பிட போன நடேசன் குடும்பம் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் சங்கடத்தோடையும் பழியோடையும் வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. சோழன் காரை நிறுத்த, டேய் வந்துட்டோமாடா சோழா அப்படின்னு சேரன் கண்ணை முழிச்சு கேட்க, வந்துட்டோன்னேங்கிறாரு. தூங்குனதுல எதுவுமே தெரியலடான்னு சேரன் சொல்ல, எல்லாரும் எழுப்பிடுனே அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் பல்லவா எழுந்துரு, வீடு வந்துருச்சு பாரு. அப்பா எழுந்துறீங்கப்பா, வீடு வந்துருச்சு அப்படின்னு சேரன் எழுப்பி விட, சத்தம் கேட்டு நிலா சந்தா எல்லாரும் எழுந்துக்கிறாங்க. இறங்குங்க அப்படின்னு நிலா சொல்ல, ரொம்பவே குழப்பமும் வருத்தமுமா பாண்டி தான் முதல்ல இறங்குறாரு. சோழன் இறங்கி வந்து டிக்கியை ஓப்பன் பண்ணி எல்லாரோட பேக்கையும் எடுத்து கொடுக்குறாரு. அண்ணே செம்ம டயர்டா இருக்குண்ணே அப்படின்னு அரைத்தூக்கத்தில் ஆடிக்கிட்டே பல்லவன் சொல்றாரு. வீட்டுக்கு வந்துட்டோம்ல பல்லவா, போனவனைய கையை காலை கழுவிட்டு போய் தூங்கிடுங்கிறாரு சேரன். கை கால் முகம்லாம் கழுவ முடியாதுன்னு, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் போ அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க, சோழன் பேக் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் பேகு அப்படின்னு கேட்க, நிலாவோட பேக் எடுத்து கொடுத்துட்டு அடுத்த நடேசன் பேக் எடுக்க போறாரு சோழன். நோ பேக் நானே என் பேக் எடுத்துக்கிறேன்னு புடுங்கிட்டு போறாரு. அண்ணே ரொம்ப தானே பண்றாரு இவரு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் அவர் பையன் அவர் எடுத்துட்டு போறாரு, நீ வா எடுத்துட்டு சீக்கிரம் வாடான்ட்டு சேரன் அங்கேருந்து போக, கொடுங்க மீதியை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நிலா சொல்ல, அவங்க பேக்கை மட்டும் எடுத்து கொடுக்குறாரு அவங்ககிட்ட. அடுத்த பல்லவனோட பேக்கை தூக்கி கொடுக்க, அப்பா அப்படின்னு கஷ்டப்பட்டு வாங்குறாரு. அதை எல்லாம் எடுத்தாச்சு இல்லடா அப்படின்னு சோழன் கேட்க, அப்படின்னு போயிட்டு இருக்காரு பல்லவன். சோழன் டிக்கியை மூடிட்டு இருக்க, மற்றவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. டயர்டா இருக்குண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் எனக்கும் தாண்டா அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் திறந்து விடுனேங்கிறாரு சோழன். சேரன் பேக்கை வச்சுட்டு சாவி எடுத்து கதவு திறக்கிறாரு. திடீர்னு நடேசன் கையெல்லாம் மேல தூக்கிட்டு உடம்பு முறுக்கிட்டு, ஐயனாரப்பா அப்படின்னு கத்த, எல்லாருமே திடுக்குன்னு பயந்து போய் பாக்குறாங்க. சந்தா நீங்க பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் டென்ஷன் ஆயிடுறாரு. சரியான இவருங்க இருந்தாலு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பரவாயில்ல விடுங்க அண்ணே, நீங்க கதவை திறங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு கதவை திறக்கிறாரு சேரன். சோம்பல் முறிக்கிறதுக்கு நடேசன் பண்ண சுழித்தனம் தான் அது. அடுத்து அவர் கட்டில விரிச்சிட்டு இருக்க, சேரன் கதவை திறக்க ஒவ்வொருத்தரா உள்ளர போறாங்க. அடுத்த கதவு திறந்து அவங்க உள்ளர வர, நிலாவும் சந்தாவும் ரூம்குள்ள போயிடுறாங்க. சோழன் கைய காலை நீட்டி நெட்டி முறிச்சிட்டு அப்படியே திரும்ப பாண்டியன் பயங்கர சங்கடமும் குழப்பமா நிக்கிறாரு. அதுக்குள்ள சேரன் கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பல்லவா இந்தாடான்னு கொடுக்குறாரு. சோழா இந்தாடான்னு கொடுக்க, என்னன்னுங்கிறாரு. தண்ணின்னு சொல்ல, இந்தாண்ணே போதுங்கிறாரு பல்லவன். கார்ல இவ்வளவு தூரம் வந்தது ஒரே டயர்டா இருக்கா, அசதியா இருக்குடா அப்படின்னு சேரன் இடுப்பு பிடிச்சிட்டு இருக்க, அண்ணே நீயாவது அப்பப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து தூங்குன, நான்லாம் கொஞ்சம் கூட தூக்கமே இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு வந்தேன்னு என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் நானும் சரியா தூங்கலாம் இல்லை, நான் வேற பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேனா பயங்கரமா தூக்கி தூக்கி வேற போட்டுச்சு, அதில் எங்க இருந்து நான் தூங்குறது அப்படின்னு சேரன் சொல்ல, பேசுவேன்னு பார்க்குறாரு சோழன். இப்போ அதுக்குன்னு உன் நிலைமை எனக்கு புரியாம இல்லை, ஒரு மாசம் வண்டி வேற ஓட்டாம இருந்துட்டு இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டு வர்றது கஷ்டம்தான், சரி நீ போய் தூங்கு அப்படின்னு சேரன் சொல்ல, சோழன் பாண்டிய ஒரு பார்வை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, சேரனும் பாண்டிய பாக்குறாரு. அப்படியே சில மாதிரி நிக்கிற பாண்டி, அண்ணே நான் போய் வானதியை பார்த்துட்டு வந்துருவான்னு கேக்குறாரு. ஆமா அப்படியே வானதியையும் உன் பாப்பாவையும் பார்க்கணும்ல அப்படின்னு பல்லவன் கிண்டல் பண்ண, சோழன் நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் அடக்குற சேரன், அதை வேற நாம என்ன பண்ணணும்னு பார்க்கணும்டா பாண்டி. ஊருக்குள்ள வந்த உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்த முதல் விஷயம் அதுதான். சீக்கிரமே அவங்க வீட்டில் பேசி கல்யாண ஏற்பாடை ஃபிக்ஸ் பண்ணணும். இனிமே என்ன சொல்லியும் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி நிறுத்த முடியாது. சீக்கிரம் உன் கல்யாணத்தை முடிக்கணும்டா அப்படின்னு சேரன் சொல்ல, இல்லைன்னே நான் முதல்ல போய் பார்த்துட்டு வரேங்கிறாரு பாண்டி. டேய் இருடா நானும் வரேன் அப்படின்னு சோழன் எழுந்திருச்சு வர, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற பாண்டி வண்டி சாவி எடுத்துட்டு கிளம்புறாரு. அவரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண அது கொஞ்சம் தகராறு பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அவர் மைண்டுக்குள்ள வானதி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவன் என்னை கல்யாணம் பண்ணிப்பான், என் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பான்னு உனக்காக நான் பேசிட்டு வந்தேன், எதுவுமே பண்ணாம தான் நான் பிரெக்னென்ட் ஆனேனா, அப்ப நீ என்னைய சந்தேகப்படுறியா பாண்டி அப்படின்னு வானதி கேட்டது மைண்ட்ல வர, ஒரு உதைக்க வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படியே காரை சுத்தி யூட்டன் போட்டு அவர் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப, சேரனும் சோழனும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அண்ணே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அப்படியே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் இருடா, அவ்வளவு தூரம் போய் வண்டி ஓட்டிட்டு இப்பதானே வந்த, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு வேண்டாம் விடுங்கிறாரு சேரன். அண்ணே இல்லண்ணே ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்
அப்படின்னு பதிலை எதிர்பார்க்காம சோழன் வேகமா ஓட, ஏய் சொன்னா கேளேண்டா டேய் அப்படின்னு கூப்பிட்டுட்டே நிக்கிறாரு சேரன். சோழன் குடுகுடுன்னு வெளியே ஓடி வர்றாரு. என்னையா வர வேணான்னு சொல்ற, இதோ வர்றேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளம்புறாரு சோழன். பாண்டி பயங்கர டென்ஷனா வண்டி ஓட்டிட்டு வந்து வானதி வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு போன் எடுத்து கால் பண்றாரு. அப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு ஆட்டோ வந்து நிக்க, அதுல சோழன் வந்திருக்காரு. படபடப்பா போன் பண்ணிட்டு இருக்க பாண்டியை பார்த்து கெக்கே விக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பா, நம்ம ஆளுக்கு பிறக்காத குழந்தைய பார்த்து எவ்வளவு ஆர்வம், வந்த உடனே விசிட்ட போடுறானே அப்படின்னு பரபரப்பா பார்த்துட்டு இருக்க வானதியோட மொபைல் ரிங் ஆகுது ரூம்குள்ள. போன் எடுக்கிற வானதி காதுல வச்சு, சொல்லு பாண்டி அப்படின்னு கேட்க, ஏய் எங்க இருக்கங்கிறாரு பாண்டி. நான் வீட்டில தான் இருக்கேன், காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ஒரே வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு, பிரெக்னெண்டா இருக்கேன்ல அப்படிதான் இருக்குமா அப்படின்னு வானதி அள்ளி வீசிக்கிட்டு இருக்க. பல்ல கடிச்சிட்டு, இங்க பாரு 2 நாளா என்ன டென்ஷன்லயே வச்சிருக்க, உனக்கு அது தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க வாயை பொத்திட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க வானதி. ஏய் முதல்ல வெளியில வாணி, உன் வீட்டு தெருவுல தான் இருக்கேங்கிறாரு பாண்டி. ஏன் வீட்டு தெருவுலையா அப்படின்னு வானதி கேட்க, ஆமா உன் வீட்டு தெருவுல தான் இருக்கேன், வெளியில வாங்குறாரு அவரு. ஓ, குழந்தைய பாக்குற ஆர்வத்துல ஓடி வந்தியா அப்படின்னு வானதி கிண்டலா கேட்க, ஏய் இங்க பாரு அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருவேன், ஓவரா பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற பாண்டியன். நீ அப்படின்னு கோவமா ஆரம்பிக்கிறவரு சுத்தி பார்த்துட்டு வாய்ஸை குறிச்சிட்டு, நீ எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும்னு கேட்குறாரு. அப்ப நீ என்ன சந்தேகப்படுற, நீ போனை வை பாண்டி அப்படின்னு போனை கட் பண்ற வானதி சிரிசிரின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய் ஏய் அப்படின்னு கட்டான போனை பார்த்து கத்திட்டு இருக்காரு பாண்டி. இரு இப்ப என்ன பண்றேன் பாரும்னு அப்படின்னு பாண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேரா வானதி வீட்டு முன்னாடியே போய் நிறுத்திடுறாரு. வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்குறவரு, வானதி 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 அப்படின்னு கூப்பிட, ஐயோ என்ன இவன் வீட்டு முன்னாடியே நின்று கூப்பிடுறான் அப்படின்னு பதறி போய் பார்க்குறாரு சோழன். வானதியும் சத்தம் கேட்டு திடுக்குன்னு பார்க்க முத வேலையா அவங்க அண்ணனும் அப்பாவும் வெளியே வர்றாங்க. டேய் அப்படின்னு கத்திக்கிட்டு பாண்டியோட சட்டையை கொத்தா பிடிக்கிற வசந்த், உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்த ராஸ்கல் சொல்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா இடையில வந்து 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு, டேய் கத்தாதடா, அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு சத்தம் கேட்ட கேவலம்டா, உள்ள போடா போடாங்கிறல்ல, ஓ உள்ள போ அப்படின்னு வசந்த உள்ளர தள்ளி விட்டுட்டு, டேய் நீ வாப்பா உள்ளர வாப்பா அப்படின்னு பாண்டியோட கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாரு அவங்க அப்பா. விடுங்க அப்படின்னு பாண்டி கையை உதறினாலும் விடாம பிடிச்சி இழுத்துட்டு போறாரு அவரு. எதுக்கு உள்ளர கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு பாண்டியன் விடுபட போராடிக்கிட்டே உள்ள போக, வர்றேன் இரு அப்படின்னு ஆட்டோல இருந்து இறங்குற சோழன், அண்ணே இந்தாங்கன்னு பணத்தை கொடுத்துட்டு அவரும் வீட்டை பார்த்து ஓடி வர்றாரு. உள்ளர வந்த வனதியோட அப்பா வசந்த லெப்ட் ஹேண்டால பிடிச்சி தள்ளிட்டு ரைட் ஹேண்டால பாண்டிய பிடிச்சி உள்ளர தள்ளி விடுறாரு. வசந்த போடா போன்னு கத்திட்டு இருக்க திரும்புற வசந்த் எகிரிட்டு, ஏய் உன்னைய அப்படின்னு பாண்டியோட சட்டையை பிடிக்க, டேய் கையடுறா, மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதடா, கையடுறான்னு பாண்டி கத்திட்டு இருக்க. சத்தம் கேட்டு, ஐயோ பாண்டி இங்கே வந்துட்டானா அப்படின்னு வானதி பதறி அடிச்சு ரூம்குள்ள இருந்து எழுந்து வர்றாங்க. டேய் தள்ளுறா அப்படின்னு பாண்டி தள்ளிவிட அவங்க அண்ணன், உன்னை என்ன பண்ணேன் பாருடா அப்படின்னு பாஞ்சிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்க. டேய் விடுங்கடா விடுங்க அப்படின்னு பிரிச்சு விட்டுட்டு இருக்க. யாரடா உன்னை நேரத்துக்கு வர சொன்னா அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. 3 பேர் 4 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. வானதி வெளியே வந்து, ஏய் ஏய் விட்றா அப்படின்னு அவங்க அண்ணனை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏய் கொஞ்சம் அடங்கடான்னு அவங்க அப்பா சொல்ல, ஏன்பா எதுக்குப்பா என்கிட்ட பேசுற, இவனெல்லாம் இப்படியே போட்டு பொழந்துன்னு மறுபடியும் பாண்டியனோட கழுத்து போய் நெருக்க போறாரு வசந்த். ஏய் விடுறா விடுறா விடு அப்படின்னு வானதி அவங்க அண்ணனை பிடிச்சி அவங்க பக்கமா திருப்ப, டேய் சாவடிச்சிடுவேன் பாத்துக்கங்கிறாரு பாண்டி. ஷோ இதுக்கு தான் சொன்னேன் கத்தாதன்னு அப்படின்னு யாரோ கதவு தட்டுறதை பார்த்துட்டு சொல்றாரு அவங்க அப்பா. போயான்னு வசந்த் கத்த பக்கத்து வீட்டுக்கு கேட்டுருச்சு போல, கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை திறக்க போறாரு. டேய் என்னடா முறைக்கிற அப்படின்னு மறுபடியும் பாண்டி மேல பாயிறாரு வசந்த். டேய் நில்லுடா சொன்னா கேளுடா விடுடான்னு வானதியும் ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் ஒரு பக்கமா இழுக்கிறாங்க. வானதியோட அப்பா கதவை திறக்க சட்டுன்னு உள்ளர வர்ற சோழன் நேரா வசந்த் மேல வந்து ஒரு கையை வச்சு தள்ளி, டேய் என்னடா என் தம்பிய கொன்னுடுவேன்னு மிரட்டுற, பெரிய இவனா நீ அப்படின்னு கத்துறாரு. வெளியே நின்று ஒட்டு கேட்க வந்தியா நீ, இல்ல உன் தம்பி சப்போர்ட்டுக்கு வெளியே நிக்க சொன்னானா அப்படின்னு வசந்த் கேட்க, ஏய் அப்படின்னு எகிர்றாரு சோழன். ஏய் நீ எப்படா வந்தங்கிறாரு பாண்டி. டேய் அதை விடுறா முதல்ல அப்படிங்கிற சோழன். ஏண்டா உன்னை இவன் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், நீ எதுவுமே சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க வசந்த் அப்படின்னு கையை தட்டிக்கிட்டு இருக்காரு. சூப்பர்டா சூப்பரு, நல்லா நடிக்கிறீங்க. எப்படி எப்படி உன் தம்பி என் தங்கச்சி ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆக்குவான், நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும் இல்லப்பா. என்ன இவளை பிரெக்னென்ட் ஆக்கிட்டா இந்த மெக்கானிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு நினைப்பா அப்படின்னு வசந்த் சொல்லிட்டு இருக்க. ஐயோ பிரச்சனை எந்தெந்த பக்கமெல்லாம் இருந்து வெடிக்குதுன்னு வானதி பார்த்துட்டு இருக்காங்க.
உடனே அவங்க அம்மா சோழனை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு, ஏண்டா படுப்பாவி, என் பொண்ணு வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா அப்படின்னு பாண்டியோட சட்டையை கொத்தா பிடிக்க, அம்மா விடுமா கையெடுமான்னு கத்திட்டு இருக்காங்க வானதி. ஏங்க சொன்னா கேளுங்க, கையெடுங்க கையெடுங்க முதல்லங்கிறாரு சோழன். அவங்க கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், சும்மா அந்த மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு மிரட்டுறாரு சோழன். என்னது பேசி தீர்த்துக்கலாமா? பேசி தீக்கிற விஷயமாடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சோழனோட சட்டையை கொத்தா பிடிக்கிறாங்க அவங்க அம்மா. ஏண்டா பேசி தீக்கிற விஷயமாடா உன் தம்பி பண்ணியிருக்கான் அப்படின்னு சோழனோட சட்டையை பிடிச்சிட்டு உழுக்க, ஏங்க சொல்றதை கேளுங்க, கையெடுங்கன்னு கையை எடுத்து விடுறாரு சோழன். கல்யாணம் ஆகாத பொண்ணுடா அவ, 2 மாசமா கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாடா. அவ வயசு என்னன்னு தெரியுமா? 21 வயசுடா. புத்தகத்தை தூக்கிட்டு காலேஜ் போற வயசுல வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு நிக்கிறாடா அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்கா. ஐயோ அப்படின்னு பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு. பெத்த வயிறுக்கு இதை கேட்கும் போது எப்படி இருக்கும்? நீங்களாம் என்னமோ பெரிய யோகியமான குடும்பம்னு பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. என்னடி இதெல்லாங்கிற மாதிரி வானதியை பார்க்க, ஐயோ பாண்டி அப்படின்னு வானதியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்தோட லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும்டா. என் பொண்ணுகிட்ட பேசாதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டு என்ன தலையா அடிச்சுக்கிறாங்க அவங்க அம்மா. அவனா வந்து உங்க பொண்ணுகிட்ட பேசினா? உங்க பொண்ணு பேசினதுனால அவன் பேசினான். தப்பு 2 பேர்கிட்டையும் தான் இருக்கு. சும்மா அந்த சட்டையை பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் கேட்டியா அப்படின்னு பயங்கரமா பல்ல காட்டிக்கிட்டு வானதி முன்னாடி போய் நிக்கிறாங்க அவங்க அம்மா. வானதியை பயந்து போய் அம்மான்னு ஒரு பின்னாடி போயிடுறாங்க. நீ தான் பேசுனியா? நீ பேசுனதுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சான். பேசுவியாடி பேசுவியா அப்படின்னு அவங்க அம்மா வானதியை பட்டு நடிச்சிட்டு இருக்க. ஏய் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு பாண்டி. உன்னால என்னெல்லாம் அசிங்கப்பட போறோன்னு தெரியலையேடி. ஏண்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் பண்ணன்னு அவங்க அம்மா மறுபடியும் படார்னு அடிக்கிறாங்க. அம்மா நிறுத்துமா, சொன்னா கேளுமா, அடிக்காதமான்னு வானதி சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு பாண்டி கத்துறாரு. அவங்க அம்மாவை அடிக்கிறத நிறுத்திட்டு பாக்குறாங்க. வானதி நீ சொல்லு, நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு சொல்றதை கேட்டு எரிச்சலா இருக்கு. நீ எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும் அப்படின்னு பாண்டி கேட்க, அவங்க அம்மா என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனை பார்க்க, அவங்க அண்ணன் வெறியா வானதியை பாக்குறாரு. ஐயோ பாண்டி நிலைமை தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கியங்கிற மாதிரி வானதி தவிப்பா பாக்குறாங்க. சோழன் வானதியோட அப்பா எல்லாரும் குழப்பமா பாக்குறாங்க. வானதி திருன்னு முழிச்சிட்டு தலையை குனிஞ்சு நிக்க, ஏய் புள்ளைய ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆக்கிட்டு இப்ப இல்லைன்னு வேற சொல்லுவியான்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு. அடியே அவன் என்ன சொல்றான்னு கேட்டியாடி? அவன் என்ன சொல்றான்னு கேட்டியா? நீ எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்னு கேக்குறான்டி. இந்த அவமானம் எல்லாம் உனக்கு தேவையா உனக்கு? சொல்லுடி. உன்னையெல்லாம் உன் கூட நல்லா ஊர் சுத்திட்டு உனக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு இப்ப யாருன்னு கேக்குறாண்டி அப்படின்னு அவங்க அம்மா கத்துன்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. வானதி கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்க. ஏய் பாண்டி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் தங்கச்சி ஏமாத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு பாண்டிய போட்டு அடிக்க, உடனே சோழன் பாஞ்சிட்டு வந்து வசந்த அடிக்கிறாரு. 3 பேரும் மாத்தி அடிச்சுக்க அவங்க அப்பா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பிரிக்க பாக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வானதி டென்ஷன் ஆகி, நிறுத்துங்க எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு கத்த, கையை முஷ்டி பிடிச்சி வசந்த் முகத்துல குத்த ரெடியா இருந்த சோழன் அப்படியே கையை இறக்குறாரு. அவர் சட்டையில இருந்தும் கையை எடுத்துக்கிறாரு. நான் பிரெக்னென்ட்லாம் இல்லை அப்படின்னு வானதி கத்த, மறுபடியும் எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவங்க அம்மா அடுத்த அதிர்ச்சியான நெஞ்சில கையை வச்சுக்கிறாங்க. ஏய் என்னடி சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா கத்த, நான் பிரெக்னென்ட் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு வானதி கத்த, என்னதான் நடக்குதுன்னு எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அவங்க அம்மா அதே அதிர்ச்சியோட அவங்க அண்ணனையும் அப்பாவையும் திரும்பி பார்த்துட்டு, ஏய் நீ தானேடி பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் வானதி, அன்னைக்கு 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நீ தானேம்மா சொன்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நான் பொய் சொன்னேன் நைனா அப்படின்னு வானதி சொல்ல, ஐயோன்னு அவங்க அம்மா வாயில அடிச்சுக்கிறாங்க. நினைச்சேன்டி அப்பவே நீ இந்த மாதிரி ஏதாவது கேப் மாதிரி வேலை பண்ணியிருப்பேன்னு நினைச்சேன்டி. ஆனா நீ அந்த நடிப்பு நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டியடிங்கிற மாதிரி பாக்குறாரு வசந்த். ஏய் இப்ப கூட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணிலாம் பாருன்னு சொன்ன அப்படின்னு வசந்த் கேட்க, ஆமா சொன்னேன். நான் சொன்னப்பவே உடனே கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பாத்துருக்க வேண்டியது தானே, அப்பவே நான் பிரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு வானதி சொல்ல, ஆமாண்டி ஆமா நான் அதை செஞ்சிருக்கணும், அடிமுட்டாள்தனமா நம்பிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வசந்த் டென்ஷனோட நிக்க, ஆமாங்க அவ பிரெக்னென்ட் இல்ல, அவ பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, அதானே என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதான்னு பெருமையா பாக்குறாரு சோழன். அப்புறம் ஏண்டி பொய் சொன்ன? ஏன் பொய் சொன்ன? ஏகடி பொய் சொன்ன அப்படின்னு அவங்க அம்மா அடுத்த ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க. ஏங்க நிறுத்துங்க, சும்மா அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, அடா வந்துட்டாரு அதிகாரம் பண்ண அப்படின்னு அவங்க அம்மா பாண்டிய பாக்குறாங்க. வசந்த் பாண்டிய பாக்க, ஏய் என்னடா முறைக்கிற, அமைதியா இருக்கணும், கொயிட்டா அப்படியே பொத்துனாப்ல
அப்படின்னு சோழன் கைய காமிக்க வசந்த் எரிச்சலா பாக்குறாரு. எதுக்கு வானதி பொய் சொன்னேன்னு பாண்டி கேட்க, நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்ட, நீ இங்க இல்லாத நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னைய கோவிலுக்கு கூட்டிட்டு போய் இதோ இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு என்னைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்த்தாங்க, தெரியுமா உனக்கு? அப்படின்னு வானதி சொல்ல, ஐயோ ஏமாத்துட்டோமேன்னு வசந்த் அவங்க அம்மா அப்பா 3 பேரும் பாக்குறாங்க. அட பாவீங்களா அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டி வசந்தை அவங்க அம்மாவையும் ஒரு முறைக்கிறாரு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்களான்னு பாண்டி கேட்க, ஆமா பாண்டி, மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்ப கூட இவனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்னேன், நான் பாண்டிய லவ் பண்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. ஆனா அந்த மானம் கெட்டவன் நீ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு சொல்றான் அப்படின்னு வானதி சொல்ல, தூண்ணு துப்புறாரு சோழன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாண்டி, விட்டா அவன் தாலி கட்டிடுவான் போல இருந்துச்சு, அதான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு போய் சொன்னேன், அதுக்கப்புறம் தான் கல்யாணமே நின்னுச்சு அப்படின்னு வானதி சொல்ல, ஐயோ இந்த படுபாவி நல்லா ஏமாத்திட்டாளேன்னு அவங்க அம்மா நெஞ்சில கைய வச்சுக்க, ஏமா உன்னை சின்ன பொண்ணு நினைச்சா எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ற அப்படின்னு அவங்க அப்பா அசந்து போய் பாக்குறாரு. அப்போ நீ அன்னைக்கு போய் தான் சொல்லியிருக்க, ஏண்டி பொய் சொன்ன அப்படின்னு வசந்த் கையை ஓங்கிட்டு தங்கச்சியை அடிக்க வர, பாண்டியன் குறுக்க வந்து கையை பிடிச்சி அப்படியே முறுக்கி பின்னாடி கொண்டு போயிடுறாரு. அவ பேசிக்கிட்டு இருக்கால, இன்னொரு முறை அவ மேல கையை வையே, அப்புறம் இருக்கு உனக்கு, போடா போ அப்படின்னு பாண்டி நெஞ்சில கையை வச்சு வசந்தை தள்ளி விடுறாரு. ஏய் போடா, போய் ஓரமா நெல்டா, தேவையில்லாம அடி வாங்கி சாவாத அப்படின்னு சோழன் சொல்ல, இடுப்புல கையை வச்சுட்டு வசந்த் முறைக்கிறாரு. உங்க அப்பா ஓரமா தானே நிக்கிறாரு, அதே மாதிரி நீயும் ஓரமா போய் நில்லு, போ 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 அப்படின்னு சோழன் சொல்ல, வசந்த் அவரை முறைச்சிட்டு இருக்காரு. நீ சொல்லுவானதுங்கிறாரு பாண்டி. அந்த நேரத்துல உங்ககிட்ட என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியல, நீ வாங்கி கொடுத்த போனையும் இவங்க புடுங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வானதி சொல்ல, வானதி அவங்க அண்ணனை மறுபடியும் முறைக்கிறாரு. எனக்கு எப்படி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுன்னே தெரியல பாண்டி, அதான் நான் அப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்ல, அடி பாவி, உலகத்துல எந்த பொண்ணாது இப்படி ஒரு விஷயத்துல பொய் சொல்லுவாளாடி, சொல்லுடி பொய் சொல்லுவாளாடி அப்படின்னு அவங்க அம்மா வானதியோட கையை பிடிச்சி அடிக்க போக, கொஞ்சம் விட்டுருந்தா இந்த தடிமாடோட ஃப்ரெண்டு எனக்கு தாலி கட்டி இருப்பான் அப்படின்னு வானதி சொல்ல, அதுக்கு அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. உங்களுக்கு வேணா என் வாழ்க்கை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் வாழ்க்கை மேல அக்கறை இருக்கு, நான் எப்படி என் பாண்டியை விட்டு எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு வானதி சொல்ல, அப்படி போடு வானதின்னு பாக்குறாரு சோழன். அவங்க கிட்ட பொய் சொன்ன சரி, என்கிட்ட ஏண்டி பொய் சொன்ன அப்படின்னு பாண்டி பரிதாபமா கேக்குறாரு. அது சும்மா ஒரு கிக்குக்காக சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்ல, நல்லா விளையாடினப்போ, என்ன கிக்கா இதெல்லாம் அப்படின்னு சோழன் சிரிக்கிறாரு. நான் பிரெக்னென்ட்லாம் இல்லை, போதுமா, பாண்டி வர்ற வரைக்கும் இதை சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், அதனாலதான் இந்த பொய்யை இத்தனை நாள் மெயின்டைன் பண்ணேன். பாண்டி ஊர்ல இல்லைங்கிறத தெரிஞ்சுதானே உன் புள்ள இப்படி ஒரு வேலையை பார்த்தான், இனிமே பாண்டி இங்கேதான் இருக்கும், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு வானதி தைரியமா பேசுறாங்க. இப்போ அவங்க அப்பா அண்ணன் அம்மா 3 பேரும் முறைச்சிட்டு இருக்க, நீ வா பாண்டி நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு பாண்டியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க வானதி. ஏய் நில்லுடின்னு அவங்க அம்மா குறுக்க வர, அடப்போமா அப்படின்னு அவங்க அம்மாவை தள்ளிவிட அவங்க போய் சோஃபால உட்கார்ந்துடுறாங்க. ஏய்னு கத்திட்டு இருக்க அவங்க அசால்ட்டா பாண்டியோட கையை பிடிச்சி வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போறாங்க. சோழனும் எல்லாரையும் தென்னாவட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு குட் பாய் அப்படின்னு வசந்தோட கழுத்துல கை வச்சு சொல்லிட்டு வெளியே போறாரு. என்ன அராஜகம் பண்ணிட்டு போறானுங்க பாத்தியாடா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, வசந்த் வெறியோட பக்கத்துல இருக்க ஒரு பொருள் மேல டொப்புன்னு குத்துறாரு. வானதியும் பாண்டியும் வெளியே வந்து வண்டி மேல சாஞ்சிட்டு நிக்க, வர்ற சோழன், ஏய் என்னடா இதெல்லாங்கிறாரு, நான் தான் சொன்னேன்லடா இவ பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி நீ முதல்ல பேசி முடி, நம்ம இதை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்கிறாரு சோழன். தேங்க்ஸ் ப்ரோன்னு வானதி சொல்ல, சரி இதெல்லாம் சமூக சேவை மாதிரி தானே, சரிடா நீ பாருடா நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சோழன் அங்கிருந்து நகர்றாரு. வானதி பாண்டிக்கு முன்னாடி வந்து நின்று, என்ன பாண்டி பயந்துட்டியான்னு கேக்குறாங்க. என்ன பயந்துட்டியாவா, 2 நாளா எனக்கு உயிரே இல்லை தெரியுமா, நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு உங்க அம்மா வீட்டுல வேற கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இதோ இவெல்லாம் என்னைய கலாய்ச்சே சாவடிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சோழனை காட்டுறாரு பாண்டி. பின்ன வேற என்ன பண்றது, அவங்க பாட்டுக்கு கல்யாண மண்டபம் வரல கூட்டிட்டு போயிட்டாங்க, அந்த பண்ணாடை இதோ தாலி எங்க கழுத்து வரையில கொண்டு வந்துட்டான், எனக்கு என்ன பண்ணி தடுக்கிறதுனே தெரியல, அதான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன் அப்படின்னு வானதி கூலா சொல்ல, பாண்டியன் புசுன்னு மூச்சு விடுறாரு. சாரி, நான் ஊருக்கு போனதால தானே உனக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது, பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பியோங்கிறாரு. நீ என்ன பண்ணுவ, என் அண்ணன் நீ ஊர்ல இல்லைன்றது தெரிஞ்சுதான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான்,
நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். உன்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். நீ எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும்னு கியூட்டா கேட்டியா? சரி உன்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடி பார்க்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு வானதி சொல்ல, விளையாடி பார்க்கலான்னு நினைச்சியா? ஏய் நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா அப்படின்னு பாண்டியன் திகைச்சு போய் சொல்ல, இவங்க எனக்கு கொடுத்த டென்ஷனை விடவா அப்படின்னு வானதி கேட்க, ரிலாக்ஸ் ஆகி பாண்டியன் சிரிக்க அதை பார்த்து வானதியும் சிரிக்கிறாங்க. பாண்டியன் அப்பாடான்னு வண்டியில சாஞ்சிட்டு நிக்க வானதி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாக்குறாங்க. சோழன் சீரியஸாக ஃபோனை நோண்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு பட்டுன்னு வந்து பாண்டிய டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, ஏய் என்ன பண்ற? யாராவது பார்த்துட்டு போறாங்க வானதி. ஷோ உங்க அம்மா வந்துட போறாங்க தள்ளுடி அப்படின்னு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க, வானதி அப்படின்னு டைட்டா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தேச்சியா நிமிர்ந்த சோழன் இதை பார்த்துட்டுறாரு. ஏய் ஏய் யாராவது பார்த்துட போறாங்க அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. ஓ நடத்துங்க நடத்துங்கன்னு சோழன் ரசிச்சுட்டு நிக்க, ஏய் தள்ளு வானதி அப்படின்னு வானதியை பிரிச்சு கொஞ்சம் தள்ளி நிக்க வைக்கிறாரு பாண்டி. நாளைக்கு பாத்துக்கலாம் போ அப்படிங்கிறாரு. சரி பாண்டி பை அப்படின்னு வானதி உள்ளர போக, பை போ அப்படிங்கிறாரு. வானதி உள்ளர போயிட அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு தலையை தடவிக்கிறாரு பாண்டி. போயிட்டு இருக்க வானதியவே பார்த்துட்டு இருக்க, ஏய் ஏய் நல்லவனே அப்படியே உள்ளரையே போயிடாதரா, வீட்டுக்கு போகணும் வாங்குறாரு சோழன். இதோ இதோ வர 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 அப்படின்னு அவரு கொஞ்சம் ரிலாக்ஸும் படபடப்புமா சொல்ல, சரி சீக்கிரம் வாங்குறாரு சோழன். இவன் இருக்கதை மறந்துட்டனே அப்படின்னு பாண்டி புலம்பிக்கிட்டே வண்டி எடுக்கிறாரு. ஒரு வழியா இடை மன்னனும் கடை மன்னனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டி அப்பாடான்னு உட்கார்ந்து இருக்க சோழன் இப்பவும் கிண்டலா சிரிசிரின்னு சிரிக்கிறாரு. ஏய் பாண்டி பாண்டி வயிறு வலிக்க சிரிச்சுட்டு பாண்டியோட தோளத்தட்ட சரி சரி அப்படின்னு அவரை நிமித்தி விட, முடியலடா என்னால வளைஞ்சு நெளிஞ்சு சிரிச்சிட்டு இருக்காரு சோழன். டேய் விடுறா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் பாண்டி மேல சாஞ்சிட்டு சிரிக்க, டேய் தள்ளி விட்றாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்பவே சிரிச்சு பேலன்ஸ் இல்லாம பாண்டி மேல விழப்போக பாண்டி தாங்கி பிடிக்க, டேய் புடிடா புடிடான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு சோழன். எங்க தவிப்பை பார்த்தா உனக்கு சிரிப்பா சிரிக்குதாக்கோன்னு பாண்டி பார்த்துக்கிட்டு இருக்க, டேய் டேய் சிரிச்சு சிரிச்சு கீழே விழுந்துருவேன் போல இருக்குடான்னு சிரிக்கிறாரு சோழன். போதண்டா போதண்டா விடுறா அப்படிங்கிற பாண்டிக்கும் சிரிப்பு லேசா எட்டி பாக்குது. சிரிச்சு சிரிப்புல சோழனோட கண்ணுல இருந்து கண்ணீரை எட்டி பாக்குது. டேய் சத்தியமா முடியலடா என்னால அப்படின்னு சோழன் சிரிக்க, டேய் இப்பதான்டா எனக்கு உயிரே வந்திருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் எனக்கு தெரியும்டா நீ எல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா. இப்படி ஒரு வேலையை நீ பார்த்துருக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு வாயை மூடி சிரிச்சுட்டு பூசி மொழிகிட்டு இருக்காரு சோழன். ஆனா இப்படி நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா அப்படிங்கிறவரு அடக்க முடியாம கெக்க விக்கன்னு சிரிச்சுட்டே இருக்காரு. கடுப்பாகிற பாண்டி, இப்ப சிரிக்கிற, நான் 2 நாளா எவ்வளோ டென்ஷனா இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்ல, சரி சரின்னு சிரிக்கிறாரு சோழன். அவ வேற பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டா, நான் ஒண்ணுமே பண்ணலடா. அதுக்காக அவ பிரெக்னெண்டா இருக்கும்போது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் சொல்ல முடியும். 2 நாள் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் பாண்டி புரியுதுடா புரியுது, இதுக்கு மேல நீ டீட்டெயிலிங்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சிரிக்கிறவரு, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுதுடா பாண்டி. இந்த 2 நாள் நீயே மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரிஞ்சேன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சோழன் சிரிச்சுக்கிட்டே இருக்க, நச்சுன்னு ஒரு கட்டை எடுத்து நங்குன்னு அவரோட நடு மண்டையில சாத்தனம் போல இருக்கு. புரியுதுடா புரியுது அப்படின்னு சொல்ல, இப்போ புரியுதாங்கிறாரு பாண்டி. புரியுதுடா, உன் நிலைமை ரொம்ப கஷ்டம்டா. ஒண்ணுமே செய்யாத உன் தலையில இவ்வளோ பெரிய பழிய தூக்கி போட்டா பாவம் நீ என்னதாண்டா பண்ணுவ அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி கொஞ்சிட்டு, கஷ்டம்தான்டா கஷ்டம்தான், இது தெரியாம நாங்க வேற உன்னை பயங்கரமா கலாய்ச்சிட்டோம்ல அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, போடா அப்படிங்கிற மாதிரி சலிப்பும் விரக்தியுமா பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா நானே அவளை மெக்கானிக் ஷாப்ல மட்டும்தான் பார்ப்பேன், மிஞ்சி போனா டீ கடையில கூட்டிட்டு போய் வடை வாங்கி கொடுப்பேன், இவ்வளவுதான் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இருந்தது, அதுக்கு நீ என் மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டீங்களேடா அப்படின்னு பாண்டி சலிச்சுக்க, சரிடா சரி சரி, அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னதும் நீ அப்பாவா போற நான் பெரியப்பா ஆக போறேன்னு ரொம்ப ஜாலி ஆயிட்டேன்டா அப்படின்னு அடுத்த ரவுண்டு சிரிப்புக்கு போறாரு சோழன். விழுந்து சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் பாண்டி மேல விழ, டேய் பேசாம நில்லுடான்னு பிடிச்சு நிறுத்துறாரு. சரி சரிடா சாரிடா அப்படிங்கிற சோழன், கோச்சுக்காதடி பாண்டிமா அப்படின்னு சொல்ல பாண்டியன் நிஜமாவே கோச்சுக்கிறாரு. சாரி நிஜமாவே சாரி, தப்புதான் போலாமா வா போலாம் அப்படின்னு சோழன் கூப்பிட, நீ போ நான் வரலங்கிறாரு பாண்டி. டேய் சர்ரா வாடா பாண்டி வண்டி எடுறா அப்படின்னு தட்டி கொடுத்து பாண்டிய வண்டி எடுக்க வச்சு பின்னாடி உட்கார்றாரு சோழன். என்ன வண்டியில உட்காருவான்னு கேட்க, அலையாத உட்காருங்கிறாரு பாண்டி. 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. நாளைய ப்ரோமோவில் நடு வீட்டில் சேர்ல ராகவ் உட்கார்ந்துருக்காரு. நிலா ரூம்ல இருந்து வெளியே வந்து, ஹாய் ராகவ் அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆக,
நீங்க ஓகேவா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ராகவ் பேசிட்டு இருக்க நிலாவும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பார்த்து கடுப்பாய் நின்று இருக்க சோழன், எக்ஸ்கியூஸ் மீ ராகவ் கிட்ட வர நிலா கிட்ட பேசிட்டு இருந்த ராகவ் சோழனை பாக்குறாரு. அதை குடுறா அப்படிங்கிறவரு ராகவ டே எழுந்துடான்னு கொத்தா சட்டையை பிடிச்சி, ஏண்டா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நிலா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவர் சட்டையை கொத்தா பிடிச்சிட்டு இருக்க சோழன் சோழன்கிறாங்க நிலா. சோழன் எதையும் கண்டுக்காம ராகவ அடியடின்னு அடிச்சுட்டு அவர் மண்டையில சேர தூக்கி போட தூக்குறாரு. எல்லாரும் டே சோழான்னு பதறிட்டு நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.